வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு. இது தரம் 11 மாணவர்களுக்கும் இது பயன்படும். என்றால் நான் இதுல 2ஆம் தவணைக்குரிய பாடமாகத்தான் இந்த பண்டைய சமூகம் தரம் 10 வரலாறுல நான் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கேன். அதாவது பண்டைய சமூகத்துல அதுல நாங்கள் கைத்தொழில்கள் பற்றி எல்லாம் பார்த்து நாங்கள் மற்றது வர்த்தகம் தொடர்பான விடயங்களை பார்த்து நாங்கள் அதே போல இன்றைக்கு நாங்கள் இந்த கலாச்சாரம் தொடர்பான விடயங்கள்ல, அதாவது குறிப்பாக பரீட்சைக்கு வரக்கூடிய அந்த பொதுவான வினாக்கள் என்ற அடிப்படையில் தான் நான் இதுல மிக முக்கியமான வினாவை வினாத்தாள்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். அதாவது ஒரு பகுதி 2க்கு இந்த பண்டைய சமூகத்துல வினாக்கள் எப்படி வரும், அதுவும் விளக்கமுள்ள வினாக்கள். இப்ப விளக்குக 5 புள்ளி 6 புள்ளிகளுக்கு விளக்குக என்று வருகிற வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுறது தொடர்பான ஒரு 4 வினாக்களை நான் இதுல போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்ப இதுல நாங்கள் இந்த கலாச்சாரம் என்ற தலைப்புக்குள்ள தான் இந்த வினாக்கள் வருகின்றது. உங்களுடைய பாடநூல்ல தரம் 10 வரலாறு 62ஆம் 63ஆம் பக்கங்கள்ல இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் அதுல போடப்பட்டிருக்கிறது. நான் அந்த வினாவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு விடை எழுதுவது என்ற விடயத்தை மட்டும் இதுல நான் பார்ப்போம். முதலாவது வினா புராதன இலங்கையில் பௌத்த மதத்துடன் ஏனைய மதங்களும் நிலவியிருந்தன என்பதற்கான 2 ஆதாரங்களை குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இது ஒரு வினாத்தாளில் இருந்து எடுக்கப்பட்ட வினா, 5 புள்ளிகள். அப்ப நீங்கள் பாயிண்ட்ஸை முதல் என்ன விஷயம் என்று போட்டுட்டு அதற்கு விளக்கங்களை கொடுக்க வேணும். அப்ப இங்க 2 ஆதாரங்களை தான் குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது பௌத்த மதத்துடன் ஏனைய மதங்களும் நிலவி இருந்தன. அப்ப ஏனைய மதங்கள் என்று சொன்னால் நான் இப்ப இதுல இந்து மதத்தை பற்றி எடுத்திருக்கிறேன். அதே போல கிறிஸ்தவ இஸ்லாமிய சமயங்கள். அப்ப இதுல நான் இந்து சமயம் இஸ்லாமிய சமயம் இரண்டையும் வைத்து இங்க அதற்குரிய விளக்கத்தை போட்டிருக்கிறேன். அப்ப முதலாவது நாங்க பார்ப்போம், இந்த பண்டைய சமூகத்துல பௌத்த மதத்தோட இந்து சமயமும் காணப்பட்டது. அப்ப அந்த இந்து சமயம் பற்றிய தகவல்கள் கூட அனுராதபுர காலத்துல காணப்படுகின்றது. அப்ப அந்த இந்து சமயத்தை மட்டும் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், இந்து சமயத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது பண்டுகாவியனுடைய ஆட்சியில் சிவலிங்கம் வைக்கப்பட்டிருந்ததாக மகாவம்ச டீகாவில் கூறப்பட்டுள்ளது. அதே போல பண்டுகாவியன் சொத்திசால சீவகசால என்னும் இந்து கட்டடங்களை அமைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அப்ப இது முதலாவது விஷயம். அதாவது இந்து சமயம் தொடர்பாக பண்டுகாவிய மன்னனுடைய ஆட்சியிலே என்னன்னு சொன்னா, இவன் தான் இந்த பண்டுகாவிய மன்னன் தான் அனுராதபுரத்தை தலைநகராக்கிய மன்னன். என்றது அவனால நிறைய குளங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல மிகப்பெரிய குளமாக அந்த அதாவது அபியவாவி என்று சொல்லலாம், அல்லது பசவ குளம் என்று சொல்றான். அப்ப இவன் 3 குளங்கள் கட்டியிருக்கிறான். அபியவாவி, காமினி பாவி, ஜெயவாவி என்று சொல்லி இந்த பண்டுகாவிய மன்னன் கட்டிய குளங்கள்ல எஞ்சியது இந்த பசவ குளம். அப்ப அப்படியான ஒரு மன்னனுடைய ஆட்சியில இந்த இந்து சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிவலிங்கம் வைக்கப்பட்டிருந்ததாக இந்த இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுற நூலான இந்த மகாவம்ச டீகாவில கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த இந்து கட்டடங்களை பண்டுகாவியன் சொத்திசால சீவகசால என்று சொல்லப்படுகிற இந்து கட்டடங்களை அமைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே போல நாங்க எடுத்தோம்னு சொன்னா, அதுல சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் சீவகசால என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இதுல இது ஒரு உதாரணத்துக்கு போடப்பட்டது. சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் சீவகசால. அதே போல பிராமணர்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட இடம் சொத்திசால என அழைக்கப்பட்டது. அப்ப இது எல்லாமே பண்டுகாவிய மன்னனுடைய காலத்துலதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சீவகசால சொத்திசால. இப்ப பிராமணர்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட இடம் இந்த சொத்திசாலன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதே போல தென்னிந்தியா இலங்கைக்கு அருகே அமைந்தமையும் வர்த்தக தொடர்புகளும் இந்து சமயம் பரவ காரணம் ஆயிற்று. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, தென்னிந்தியாவுக்கு அருகில தான், அதாவது இலங்கைக்கு அருகே அமைந்திருப்பது, இந்த தென்னிந்தியா இலங்கைக்கு அருகே அமைந்திருக்கிறதால அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்வதற்கும் அதே நேரம் அந்த இந்து சமயம் பரவுறதுக்கு இந்த வர்த்தக தொடர்பும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதை மாதிரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, பிரதான துறைமுகங்கள்ல அதாவது இந்துக்கள் வாழ்ந்து வந்துள்ளார்கள். இப்ப இலங்கையில 4 திசைகளையும் எடுத்தோம்னு சொன்னா, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கண்டு பார்த்தோம்னு சொன்னா, அந்த பிரதான துறைமுகங்கள்ல இந்துக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் இந்து சமயத்தை பின்பற்றி இருக்கிறார். அப்ப அதுக்கு நாங்கள் இப்ப உதாரணமா எடுத்தோம்னு சொன்னா, இந்த மாதோட்ட அல்லது மகாதித்த என்று சொல்லி சொல்லலாம், மன்னார்ல இருக்கு. அப்ப இது இதுல இருக்கிற ஒரு இந்து ஆலயம் தான் திருக்கேதீஸ்வரம். அப்ப இது மாதோட்ட துறைமுகத்துல கருகில காணப்படுகிறது திருக்கேதீஸ்வரம்.
அதே போல இலங்கை படத்துல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா கிழக்கு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னா அதாவது கோகண்ண ரெண்டா திருகோணமலை துறைமுகத்துக்கு அருகில ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது. அது வந்து திருக்கோணேஸ்வரம் அமைந்திருக்கின்றது. அதே போல இலங்கை படத்துல வடக்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த யம்புகோள துறைமுகம். இப்ப யம்புகோள துறைமுகம்னு சொன்னா அதாவது இன்றைய பெயர் வந்து காங்கேசன்துறை துறைமுகம்னு சொல்றோம். இது பழைய பெயர் தான். இந்த சங்கமித்த வெள்ளர் சமர கிளைய கொண்டு வந்த துறைமுகம் தான் இந்த ஜம்புகோளம். அது பழைய பெயர் ஜம்புகோளம். ஆனா இப்ப வந்து நாங்க சொல்றோம் இதை வந்து காங்கேசன்துறை துறைமுகம்னு தான் இப்ப சொல்றோம். அப்ப இதுக்கு அருகிலே ஒரு இந்து கோயில் இருக்குது. அதாவது நாங்க சொல்றோம் நகுலேஸ்வரம்னு சொல்றது. அல்ல இப்ப நாங்க அந்த கீரிமலை என்று சொல்லி இதை அழைக்கலாம். நகுலேஸ்வரம் கோயிலை தான் கீரிமலை என்று. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா இலங்கையில 4 திசைகள்லையும் பிரதான துறைமுகங்கள்ல இந்து மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் அதாவது இந்த புராதன சமூகத்துல வந்து அந்த பௌத்த மதத்தோட ஏனைய மதங்களும் காணப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுலேயும் முக்கியமாக நாங்கள் இந்த இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் என்றெல்லாம் காணப்படுகின்றது. அப்ப அதே போல நாங்க எடுத்தோம்னு சொன்னா அனுராதபுரத்துல, ஏன்னா அனுராதபுரத்து தலைநகராக்கிய மன்னன் தான் பண்டுகாவியன்னு சொன்னான். அப்ப அந்த அனுராதபுரத்துல இந்த எல்லாள மன்னன் ஆட்சியிலையும் இந்து மதம் தலை தோங்கி இருந்தது. ஏன்னு சொன்னா இந்த எல்லாள மன்னன் அனுராதபுரத்துல 44 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். அதாவது நீதியாகவும் நேர்மையாகவும் ஆட்சி செய்த மன்னன் தான் இந்த இல்லாள மன்னன். அப்ப அனுராதபுரத்துல இவன் ஆட்சி செய்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 44 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறான். பிறகு வந்து இவன் துட்டகைமுனுவால தான் கொல்லப்படுகின்றான். அவ்வாறு துட்டகைமுனுவால கொல்லப்பட்டாலும் பிறகு துட்டகைமுனு மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த எல்லாள மன்னனுக்குன்னு சொல்லி ஒரு சமாதி ஒன்று கட்டுறான். வெள்ளாள மன்னனுக்கு சமாதி கட்டி அப்ப அந்த எல்லாள மன்னன் சமாதியால போற சகல ஊர்வலங்களையும் வந்து சகல ஊர்வலங்களும் போகின்ற போது அதுல நின்றுதான் அமைதியாக போக வேணும் என்று சொல்லி துட்டகைமுனு கூறியிருந்தான். ஆமா, உண்மையில எல்லாள மன்னனை கொலை செய்தது துட்டகைமுனு தான். என்றாலும் பிறகு அவன் எல்லாள மன்னனுக்கு சமாதி ஒன்று கட்டி அதால போற சகல ஊர்வலங்களும் வந்து அமைதியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவன் இந்த துட்டகைமுனு மன்னன் கூறியிருந்தான். அப்ப ஆகவே இந்த எல்லாள மன்னன் காலத்திலே இந்து மதம் மிகவும் தழைத்தோங்கி இருந்ததாக காணப்படுகின்றது. அத மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஏனைய மதங்கள் இந்து சமயத்துக்கு அடுத்ததாக நான் அடுத்த மதத்தை எடுத்துக்கிறேன். இந்த இஸ்லாம் சமயங்கள், கிறிஸ்தவ மதம் காணப்பட்டிருக்கு, இஸ்லாமிய சமயங்கள் காணப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இப்ப இதுல வந்து இஸ்லாமிய சமயம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்ப உதாரணமா பார்ப்போம். இந்த அராபியர்கள் இவர்கள் வந்து முஸ்லிம்கள். அப்ப இவர்கள் இலங்கையை என்னென்று அழைத்திருக்கிறார்கள்னு சொன்னா செரண்டிப் என்ற ஒரு பெயரால அழைத்திருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இவர்கள் இந்த அராபியர் ஏன் இலங்கைக்கு வந்தார்கள்னு சொன்னா வர்த்தக நோக்கத்துக்காகத்தான் வந்தவர். அப்ப இங்க வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கு முன்னில வர்த்தக தொடர்புகள் காணப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த அராபியர்கள் இலங்கையை செரண்டிப்பன்னு சொல்லியிருக்கிறோம். இது வர்த்தக தொடர்பு நிலவியமைக்கு ஒரு சான்றாக உள்ளது. அதே போல நாங்கள் இலங்கையில இஸ்லாமிய சமய கருத்துக்களும் பரவி இருந்தது என்பதற்கு ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அது எத்தனையா நூற்றாண்டுக்கு பிறகுன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் நாங்க அவதானித்தோம்னு சொன்னா இலங்கையில இஸ்லாமிய சமய கருத்துக்கள் பரவியதற்கும் ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதே போல இங்க நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா சிவனொளிபாத மலை. அப்ப இந்த சிவனொளிபாத மலையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது ஆதாம் மலை என்றும் அதன் உச்சியில உள்ளது ஆதாம் நபியின் பாதச்சுவடு என்றும் நம்பிக்கை இஸ்லாமியரிடம் காணப்படுகிறது. அப்ப இஸ்லாமிய சமயம் நிலவின என்பதற்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கணும். அதோட சிவனொளிபாத மலை ஆதாம் மலை என்று சொல்லப்படுகிறது. அதன் உச்சியில இருக்கிறது ஆதாம் நபியின் பாதச்சுவடு என்று இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள். அதே போல இபன் பத்துத்தா இலங்கையில முஸ்லிம் குடியேற்றங்கள் பற்றியும் கொழும்பு துறைமுகம் ஜலஸ்தி என்ற வர்த்தக விவகாரங்களுக்கு பொறுப்பான முஸ்லிம் கண்காணிப்பில் இருந்தது பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். அப்ப இதா கூறியவர் வந்து இவரும் ஒரு இஸ்லாமியர் தான். அதாவது இபன் பத்துதா என்ற ஒரு முஸ்லிம் தேச சஞ்சாரி என்பவர் தான் இவர். அப்ப இவரும் அந்த இலங்கையில முஸ்லிம்கள குடியேற்றங்கள் பற்றியும் அத மாதிரி கொழும்பு துறைமுகம் ஜலஸ்தி என்ற வர்த்தக விவகாரங்களுக்கு பொறுப்பான முஸ்லிம் கண்காணிப்புல இருந்தது பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். அப்ப ஆகவே எங்களுக்கு இப்ப இவ்வாறான ஒரு வினா ஒன்று கேட்டால் அதாவது வந்து இந்த வினாவை நாங்க திரும்ப பார்த்தால் புராதன இலங்கையில பௌத்த மதத்தோட ஏனைய மதங்களும் நிலவி இருந்தன என்பதற்கான 2 ஆதாரங்கள். அப்ப நான் இதுல 2 மதத்தை எடுத்து இந்து சமயமும் இஸ்லாமிய சமயத்தையும் வைத்து அதற்கு விளக்கம் கொடுத்துக்கலாம். அப்ப இப்படி நீங்கள் விரிவான விளக்கம் பகுதி 2ல கொடுத்தால்தான் அதற்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். இப்ப 2 விஷயத்தை நீங்க சுருக்கமா சொல்லிக்க 2 புள்ளி, பிறகு அதற்குரிய மேலதிக விளக்கங்கள் அந்த 3 புள்ளி வந்து இங்கால இவ்வளவு விஷயங்களை நீங்க எழுதுகிற போது முழுமையாக 5 புள்ளியை பெற முடியும்.
அடுத்த 2வது வினா, இந்த புராதன சமூகத்துல நாங்கள் அந்த கலாச்சாரம் சமயம் தொடர்பானதுல அதுல நான் அந்த எப்படி வினாக்கள் வருமன்றதுக்கு நான் அந்த வினாவிலேயே போட்டிருக்கிறேன். பகுதி 2 வினாத்தாள்ல இருந்து புராதன இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான இணக்கப்பாடு நிலவி இருந்தமைக்கான ஆதாரங்கள் 3ஐ குறிப்பிட்டு விளக்குக. அதாவது இனங்களுக்கு இடையில பண்டைய சமூகத்தில் இவ்வாறான இணக்கப்பாடு காணப்பட்டது. அப்ப அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், முதலாவது பண்டை காலம் முதல் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் நகரங்கள்ல அந்நியோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது பண்டை காலம் முதல் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள். அப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னா, உதாரணம் தென்னிந்தியாவில இருந்து வந்த தமிழர்கள். அப்ப இங்க நாங்க பொதுவா எடுத்தோம்னு சொன்னால், அதாவது இந்த பெருந்தோட்டங்கள்ல வேலை செய்வதற்காக தென்னிந்தியாவில இருந்து தென்னிந்திய தொழிலாளர்கள் அரசாங்கத்தினால் அப்போது இருந்த அரசாங்கத்தால வரவழைக்கப்பட்டார்கள். அப்ப அவர்கள் அந்த தென்னிந்திய தேயிலை ரப்பர் தோட்டங்கள்ல வேலை செய்வதற்காக. அப்ப இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்னு சொன்னா தென்னிந்தியாவிலே இருந்து. அப்ப அதே போல 2வது விஷயத்தை பார்த்தோம்னா, இனங்களுக்கிடையே நல்லுறவு காணப்பட்டமை. அதுல நாங்கள் உதாரணம் தமிழர் ஒருவரை திருமணம் செய்த சிங்கள பெண் பற்றியும் கல்வெட்டில கூறப்படுகின்றது. அதுல இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த இனங்களுக்கிடையே நல்லுறவு காணப்பட்டான்னு சொல்லிக்க இந்த அந்நியோன்யமாக பழகியமை பௌத்த சமய குருவாக இருந்த தமிழர் ஒருவரை பற்றி அபியகிரி விகாரை கல்வெட்டில இது பற்றி சொல்லப்படுகின்றது. அதே போல அது இந்த உதாரணம் தான் தமிழர் ஒருவரை திருமணம் செய்த சிங்கள பெண் பற்றியும் இந்த கல்வெட்டில கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அபியகிரி விகாரை கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அனுராதபுரத்துல தமிழ் பெயர் கொண்ட வீதி காணப்பட்டமை. அப்ப இதுல தமிழ் அதிகாரிகள் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். இப்ப உதாரணமா பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டுல அரச சபையில தமிழ் அதிகாரி என விசேட பதவி இருந்தது. அப்ப இந்த பதவி அறிமுகப்படுத்தப்பட்டமைக்கான காரணம் அனுராதபுரத்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வாழும் தமிழர்களின் சுகநலன்களை பேணுவதற்காக என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அதுதான் அந்த தமிழ் அதிகாரிகள் செல்வாக்கு பெற்றிருந்தனர் என்றதற்கு நாங்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டுல அரச சபையில தமிழ் அதிகாரி என்ற ஒரு விசேட பதவி இருந்திருக்கு. அந்த பதவி அறிமுகப்படுத்தப்பட்டமைக்கு என்ன காரணம் என்றால், அனுராதபுரத்திலேயும் அதன் சுற்றுப்புறங்களிலேயும் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய சுகநலன்களை பேணுவதற்காகத்தான் இந்த தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போல 3வது விஷயத்தை பார்த்தோம்னா, அந்த இனங்களுக்கிடையே இணக்கப்பாடு எவ்வாறு காணப்பட்டதுக்கு 1ஆம் விஜயபாகு மன்னன் தலதா மாளிகையின் பாதுகாப்பை வேலைக்கார படையினரிடம் ஒப்படைத்தமை பற்றியும் சொல்லப்படுகின்றது. அதே போல சிவனொளிபாதமலை பல்வேறு மதத்தவர்களும் வழிபடும் புனித இடமாக விளங்கியமை. அதாவது சிவனொளிபாதமலை கரிய பௌத்தர்கள் அண்டு இல்ல, எல்லா மதத்தவர்களுமே அந்த புனித தலத்தை வணங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப உதாரணமா பௌத்தர்களை எடுத்தோம்னு சொன்னா, அவர்கள் சிவனொளிபாதமலைய ஸ்ரீபாதம் என்று சொல்லினார். இந்துக்கள் சிவனொளிபாதமலை என்று சொல்லினார். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஆதாம் மலை என்று அழைக்கினர். அப்ப இது ஒரு பொது இடமாக காணப்பட்டது. இந்த சிவனொளிபாத மலை என்பது இந்த வழிபாட்டிடம் ஒரு பொது இடம். அதாவது பல்வேறு மதத்தவர்களும் வழிபடுகிற ஒரு புனித இடம் என்று சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு பெயரால அழைக்கினார். அப்ப பௌத்தர்கள் ஸ்ரீபாதம் என்று சொன்னால், இந்துக்கள் சிவனொளிபாத மலை என்று சொல்லினார். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களையும் சொல்லினார் ஆதாம் மலை என்று சொல்லி சொல்கின்றார்கள். அப்ப அப்படி ஒரு கருத்து இருந்தது. அத மாதிரி இப்ப அந்த லீலாவதி அரசி கால கல்வெட்டுல நானாதேசி ஐங்குருவர் என்னும் வர்த்தகர்களுக்கு சொந்தமான தீர்வை நிலையம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இவ்வாறு நாங்கள் பல்வேறு வழிகளையும் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இனங்களுக்கிடையே அதாவது இணக்கப்பாடு புராதன இலங்கையில இனங்களுக்கு இடையிலான இணக்கப்பாடு நிலவி இருந்தமைக்கு நாங்கள் 3 ஆதாரம் கேட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் படி 6 புள்ளிகள். அப்ப நான் இதுல 3-4 ஆதாரங்கள் இதுல போட்டிருக்கேன். அப்ப இதற்கு விளக்கம் எழுதுகிற போது 6 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப இது இந்த புராதன சமூகத்துல இந்த சமயங்கள் கலாச்சாரங்கள் தொடர்பாக இப்படியான வினாக்கள் வரலாம். வரக்கூடிய எப்படி இப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்த்தோம். அத மாதிரி நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்ன இனி இலங்கையில் பௌத்த சமயம் அறிமுகமானது பற்றி குறிப்பிடுக. அப்ப இலங்கையில பௌத்த சமயம் எப்படி அறிமுகமானது? அதாவது தேவநம்பிய தீசனுக்கும் அசோக சக்கரவர்த்திக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு காரணமாகத்தான் இலங்கையில பௌத்த மதம் ஆரம்பித்ததுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப தேவநம்பிய தீசனுக்கும் அசோக சக்கரவர்த்திக்கும் இடையே ஏற்பட்ட அந்த நட்புறவால அசோக சக்கரவர்த்தி என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய புதல்வனையும் புதல்வியையும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். இப்ப அதாவது பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக மகிந்த தேரர் முதல்வாரர். மகிந்த தேரர் அசோக சக்கரவர்த்தியினுடைய மகன். அதாவது மகிந்த தேரர் இலங்கைக்கு இந்த தேவநம்பிய தீசனுக்கு அந்த
பௌத்த மதத்தை போதித்து அதனூடாக அந்த மதம் பரப்பப்படுகின்றது. அதே போல அவருடைய அடுத்த மைந்த தேரோட சங்கமித்தையும் வந்து வெள்ளரச மரக்கிளிய கொண்டு வந்து, அதாவது ஜம்புகோள பட்டினத்தின் ஊடாகத்தான் அந்த வெள்ளரச மரக்கிளை கொண்டு வரப்பட்டது சங்கமித்தை ஊடாக. அவ்வாறு கொண்டு வந்து இலங்கையினுடைய பல்வேறு பாகங்கள்ல வந்து அந்த வெள்ளரசு மரக்கிளை நடப்பட்டது. அப்ப ஆந்திரபுரத்துல, அதே போல நயினாதீவில, அப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த வெள்ளரச மரக்கிளை நடப்பட்டு அதன் ஊடாக இந்த பௌத்த சமயம் வந்து இலங்கையில அறிமுகமானது. அப்ப சுருக்கமா இதுல போட்டிருக்கேன். தேவனம்பியதீசன் அசோக சக்கரவர்த்தி ஆகிய இருவரதும் நட்புறவின் விளைவாக மகிந்த தேரரால் பௌத்த சமயம் இலங்கையில் அறிமுகமானது. அப்ப இதுதான் முதல் ஆரம்பம். அதுல அடுத்ததா நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில பௌத்த மதம் விரைவாக பரவியமைக்குரிய காரணிகள் 4 குறிப்பிடுக. அப்ப என்னென்று விரைவாக இந்த மதம் பரவினது என்று சொன்னா, அதற்கு காரணம் அரசர்கள் உயர் வகுப்பினர் பௌத்த மதத்தை தழுவியமை. அப்ப என்னடா இலங்கையில இப்ப பெரும்பான்மையான மதம் பௌத்த மதம். அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அரசர்களும் அப்போதைய அரசர்களும் உயர்ந்த வகுப்பினர்களும் இந்த பௌத்த மதத்தை தழுவியமை. அதுதான் அது வேகமாக பரவினதுக்கு காரணம். அத மாதிரி 2, பௌத்தம் இலங்கைக்கு வர முன்னர் இங்கு கட்டுக்கோப்பான ஒரு மதம் இல்லை. அப்ப பௌத்த மதம் உண்மையில என்னென்று அறிமுகமானதுன்னு சொன்னால், அதாவது அனுராதபுரத்தில இருந்த அந்த தேவநம்பியதீச மன்னனுக்கும் இந்தியாவிலே இருந்த அசோக சக்கரவர்த்திக்கும் இடையே ஏற்பட்ட அந்த நட்புறவு காரணமாகத்தான் மகிந்த தேரர் ஊடாகத்தான் இலங்கையில பௌத்தம் அறிமுகமானது. அப்ப இந்த பௌத்த மதம் வர முதல் இலங்கையில கட்டுக்கோப்பான மதம் எதுவும் இருக்கவில்லை. அதனாலதான் இந்த மதம் வந்து இங்க மிக வேகமாக பரவியது. அது மாதிரி மௌரிய கலாச்சாரத்துடன் பௌத்த சமயம் காணப்பட்டமை, அதே போல விவசாய பொருளாதாரத்திற்கு ஏற்ற மதமாக விளங்கியமை. ஏனென்றா இலங்கை வந்து ஒரு விவசாய நாடு. ஆனபடியால இந்த பௌத்த மதம் வந்து விவசாய பொருளாதாரத்துக்கு ஏற்ற ஒரு மதமாக விளங்கியபடியாலையும் இந்த பௌத்த மதம் வந்து இலங்கையில மிக வேகமாக பரவியதென்று சொல்லப்படுகின்றது. அப்ப அதற்கு பிறகுதான் இங்க வந்து ஏனைய மதங்கள், அதாவது வந்து இந்து மதம், மற்றது வந்து இஸ்லாமிய மதம் என்றெல்லாம் பரவ தொடங்கியது. அப்ப இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இந்த பௌத்த சமயத்தை பாதுகாக்க மன்னர்கள் பிறகு இருந்தார்கள். அதான் இந்த வேகமா பரவினத்துக்கு காரணம் வந்து மன்னர்களுடைய முயற்சி. வலகம்பாவு மன்னன், அதாவது வந்து வாய்மொழி கதையாக பேணப்பட்ட திரிபீடகத்திற்கு நூல் வடிவம் கொடுத்தமை. திரிபீடகம் இந்தியாவில கைவிடப்பட்டு அழிந்து போன போது இலங்கையில பாதுகாக்கப்பட்டது தூர திருஷ்டி நோக்கில் ஆகும். அத மாதிரி மகாநாக மன்னன் ஆட்சி காலத்துல அட்டகதம், அதே போல ஜாதக கதைகள் பாலி மொழியில மொழிபெயர்க்கப்பட்டமை. அப்ப இதுதான் அந்த இலங்கையில் அந்த பௌத்த மதம் மிக விரைவாக பரவியமைக்கு காரணமாக அமைகின்ற சில மன்னர்களுடைய செயற்பாடுகள். அது மாதிரி மகா பராக்கிரம பாகு திம்புலாகல மகா காசியப்பதேரர் தலைமையில் நீதிமன்ற சபை அமைத்து 3 நிக்காயக்களை 1165 ஒன்றுபடுத்தியமை. அதே போல புகாரி திஸ்ஸ மன்னன் கபில என்ற பண்டிதன் மூலம் ஆராய்ந்து வைதுல்யவாதம் பௌத்தத்திற்கு உட்பட்டதல்ல என தீர்ப்பு வழங்கியமை. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து இந்த பௌத்த சமயத்தை பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்த மன்னர்கள். அப்ப பௌத்த மதத்தை முதல் அறிமுகப்படுத்தி பிறகு அந்த மதத்தை எப்படி பாதுகாக்கிறது. அப்ப அந்த பௌத்த மதத்தை பாதுகாக்கிறதுக்காக பாடுபட்ட மன்னர்கள்ல பலகம்பா, மகாநாக மன்னன், மற்றது வந்து மகா பராக்கிரம பாகு போன்றவர்களை நாங்கள் அதுல வந்து பொதுவாக குறிப்பிடலாம். அதே போல அதுக்கு வந்து இந்த பௌத்த சமயம் இலங்கையில விரைவில் பரவுவதற்கும் சில அனுகூலமான காரணங்கள் இருந்திருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரசர்கள் உயர் வகுப்பினர் வந்து அந்த பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டமைதான் முக்கியமான ஒரு காரணம். அத மாதிரி அந்த பௌத்த சமயம் பரவுறதுக்கு வழிபாட்டு முறைகள் பௌத்த மதம் அளவுக்கு வலுவுடையதாகவோ கட்டுப்போக்கூடியதாகவோ ஏனைய மதங்கள் இல்லை. அதனாலேயும் இந்த பௌத்த மதம் இலங்கையில மிக விரைவாக பரவியது என்று சொல்லப்படுகின்றது. மற்றது அந்த சில கலைகள் பௌத்த மதத்தோட மௌரிய கட்டடக்கலை, சிற்பக்கலை, அதே போல இலக்கியங்கள் ஆகியனவும் கொண்டு வரப்பட்டது. அப்ப இதாலையும் இந்த பௌத்த மதம் விரைவாக மக்களின் வாழ்வில வந்து ஊடுருவி கொண்டது. அப்ப இது வந்து இந்த பௌத்த மதம் விரைவாக பரவியமைக்குரிய காரணிகளை நாங்கள் எடுக்கலாம். அத மாதிரி அடுத்த கேள்வியை பார்ப்போம். பல்வேறு தொழில்களில் ஈடுபட்ட மக்கள் புராதன சமூகத்தில் காணப்பட்டமையை 3 காரணிகள் ஊடாக விளக்குக. இது இப்படி ஒரு வினா பகுதி 2க்கு கேட்கப்படலாம். இதுன்ற விளக்கங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பல்வேறு தொழிலில் ஈடுபட்ட மக்கள் என்ன தொழில்கள்னு சொன்னா நான் ஏற்கனவே பார்த்தோம். விவசாயத்துல ஈடுபட்டமை. இந்த விவசாயத்தை 2ஆ பிரிக்க நாங்கள் நெற்செய்கை, மந்தை வளர்ப்பு. அப்ப அந்த நெற்செய்கையில வந்து அந்த பெரும்போகம், சிறுபோகம், இடைப்போகம் என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த விவசாயம் தொடர்பாக நெற்செய்கை, மந்தை வளர்ப்பு தொடர்பாக இதுக்கு நீங்க அந்த விளக்கங்களை கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்.
அதே மாதிரி நெற்பயிர் செய்கை, சேனப்பயிர் செய்கை. இதில் சேனப்பயிர் செய்கை பற்றியும் ஏற்கனவே அந்த நிறைய விளக்கங்கள் தந்தனான். அந்த சேனப்பயிர் செய்கை காடுகளை தீயிட்டு அப்புறம் அதிலேருந்து வர அந்த சாம்பரை பயன்படுத்தி மரக்கறிகள் தானிய வகைகளை பயிரிடுதல். அப்போ அது வந்து சேனப்பயிர் செய்கை என்றதில் அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி பல்வேறு கைத்தொழில்களில் ஈடுபட்டமை, அந்த ஆபரண கைத்தொழில், லோக கைத்தொழில், மற்றது வந்து மட்பாண்ட கைத்தொழில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தனாங்க. அந்த கைத்தொழில்கள் தொடர்பாக அதில் ஈடுபட்டவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன பெயரால் அழைக்கப்பட்டார்கள். அப்போ அது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதை மாதிரி இது 3 காரணிகள் தான் கேட்டிருக்கணும். அப்போ நீங்கள் இதில் ஒன்று விவசாயத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம், மற்ற பல்வேறு கைத்தொழில்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அதே போல் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், வர்த்தக ரீதியாக எவ்வாறு அந்த வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும், அப்போ அது தொடர்பான விளக்கம். அப்போ ஆகவே இப்படியான வினாக்கள் வருகிற போது இதற்கு இப்போ 3 காரணிகள் ஊடாக விளக்குன்னா 6 புள்ளி இதுக்கு வழங்கப்படும். அப்போ நீங்கள் இதில் நான் பாயிண்ட்ஸை போட்டுருக்கேன். ஏன்னா இது ஏற்கனவே நான் இதுக்கு முதல் உள்ள வீடியோவில் இதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். அந்த விளக்கங்களை இதில் போட்டு நீங்கள் எழுதி அதற்குரிய 6 புள்ளியை நீங்கள் பெறலாம். அப்போ இதில் இன்றைக்கு நான் போட்ட வினாக்கள் எல்லாமே அந்த கடைசியாக அந்த கலாச்சாரம் சமயம் தொடர்பாக இப்படி ஒரு வினா பகுதி 2க்கு வரலாம் என்றதுக்கு அந்த வினா எப்படியாக மற்ற அதற்கு எப்படி 6 புள்ளிக்கு விடை எழுதுவது தொடர்பான ஒரு விளக்கத்தான் நான் இப்போ இதில் உங்களுக்கு சொல்லியிருந்தது. இப்போ உங்களுக்கு வந்து இனி நான் அந்த அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இந்த அதாவது அலகு 5 தரம் 10 வரலாறுல அலகு 5 அந்த புராதன நீர்ப்பாசனம் தொடர்பான ஒரு அலகு இருக்குது. அதையும் நான் 2ஆம் தவணைக்குரிய அழகாக எடுத்து செய்ய இருக்கிறேன். அத்துடன் உங்களுக்கு 2ஆம் தவணையில் வந்து 2ஆம் தவணை பரீட்சைக்கு எப்படி வினாக்கள் வரும். இப்போ பகுதி 1ல் பகுதி 2ல் ஒரு வினாத்தாள முழுமையாக இந்த இப்படி ஒரு மெயின் வீடியோவிலையும் செய்ய இருக்கிறேன். அதாவது 2ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள் முழுமையாக பகுதி 1 பகுதி 2 வினா விடைகளோட நீங்கள் அதை படிக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.